இனிய காலை வணக்கம். எல்லாருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் காலை நேரங்களில் என்ன செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? முதல்ல ஆரோக்கியம் முக்கியங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் படித்தாலும் அதற்குள்ள வரக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு நோய் என்ற ஒரு எதிர்ப்பு சக்தியை மீறக்கூடிய தகுதி இந்த காலை நேரத்தில் செய்யக்கூடிய இந்த தியான நேரம் தாங்க. அப்படிப்பட்ட இந்த தியான நேரத்தில் எம்பெருமான் சிவபெருமானுடைய அருளால் ஒன்றுமே வேண்டாங்க. ஓம் நம சிவாய சிவாய நமோ, அவ்வளோதாங்க. ஓம் கங்கணபதையே நமக. ஓம் சௌம் சரவணபவ. இப்படி நிறைய அக்ஷரங்கள் இருந்தாலும் ஒரு மந்திரத்துக்கு ஈடு இணை எதுவும் இல்லைங்க. ஓம் பூர்புவஸ்வக தட்ச விதர்வரேண்யம் பர்கோ தேவசி தீமகி தியோ யோன பிஷோதியான். இந்த மந்திரத்தை மட்டும் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:44 நீங்கள் 5:55 வரைக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த நாமத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் வாழ்நாளில் ஒரு நோய் கூட உங்களை அண்டாதுன்றது எழுதப்பட்ட விதிங்க. இதை சொன்னவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கான்றது நமக்கு பதிவு இருக்குது. நம் முன்னோர்கள் இந்த தர்மத்தை கடைபிடித்தார்கள். காலை நேரங்களில் யார் ஒருவர் இந்த மந்திரத்தை உச்சரித்து தியான நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக இந்த மண்ணுலகில் நாம் இந்த உடம்பில் இந்த ஆத்மாவை வைத்து கொண்டு எந்த விதமான துயரங்களும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் கண்டிப்பாக வாழ முடியும் என்பதுதான் இந்த பதிவின் மிகப்பெரிய நோக்கம். எல்லோரும் வளமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த பதிவை எனக்கு என்னவோ இன்றைக்கி இந்த புரட்டாசி மாதத்தில் சொல்லணும்னு தோணித்து நான் உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். என் சாய் குடும்பத்துக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய பெரியவங்களாக இருந்தால் நமஸ்காரம். எல்லோருக்கும் ஒரே மந்திரம், அதுதான் ஓம் பூர்புவஸ்வக தத்ச விதர்வரேண்யம் பர்கோ தேவ